நல்ல அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான ஒரு வீடியோ பார்ப்போம். இப்போ இளைய தளபதி விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கி இருக்கிறாரு, அரசியலுக்கு வரப்போறாரு. 2026 தேர்தல்ல கண்டிப்பா அந்த கட்சியானது எல்லா தொகுதியிலையும் போட்டியிடும். சரி, இவர் இந்த அரசியலுக்குள்ள வரக்கான காரணங்கள் என்னவா இருக்கு அப்படின்னா விஷயங்கள் அவரே சொல்லி இருக்கிறாரு. இன்னைக்கு இருக்கிற சூழல்களை பத்தி சொல்லி இருக்கிறாரு. கண்டிப்பா அவர் பணம் சம்பாதிக்கிறதுக்காகவோ புகழ சம்பாதிக்கிறதுக்காகவோ அரசியலுக்குள்ள வரல. ஏன்னா அது தேவைக்கு அதிகமாவே அவர்கிட்ட இருக்குது. சரி, இந்த அரசியல்ல இவர் ஜெயிப்பாரா இல்லையா, ஜோதிட ரீதியா இவரால ஜெயிக்க முடியுமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இவருடைய ஜாதகத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம பார்ப்போம். இப்ப இளைய தளபதி விஜயுடைய ஜாதகம் நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அவருடைய ஜாதகத்தை நம்ம பார்க்குற அளவுக்கான ஒரு பெரிய உயர்நிலையில நாம இல்லை. அவர் ஜோதிடம் பார்க்குறவாரா பார்க்க மாட்டாரா அதுவும் கூட நம்மளுக்கு தெரியாது. இருந்தாலும் அவருடைய பிறந்த தேதி எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். 22/6/1974 பிறந்தவர் விஜய். இவர் பிறந்த நேரத்துல கிரக நிலைகள் இருந்த நிலை இப்படித்தான். அதாவது அந்த அன்னைக்கு சந்திரன் கடக ராசியில தான் இருந்தது. அவர் கண்டிப்பா கடக ராசியாகத்தான் இருக்க முடியும். ஏன்னா அந்த அன்னைக்கு முழுவதுமே கடக ராசியில தான் சந்திரன் இருந்தது. அதனால அவர் கடக ராசி தான், அது தீர்மானமா நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி லக்னம் தெரியுமான்னு கேட்டா 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா மாறக்கூடிய லக்னத்தை நம்ம சொல்ல முடியாது. அதனால லக்னம் நம்மளுக்கு தெரியாது. சரி, லக்னம் இல்லாமலேயே இவருடைய ஜாதகத்தை வைத்து அரசியல்ல இவர் ஜெயிப்பாரா இல்லையாங்கிறத பார்ப்போம். பொதுவாக ஒருத்தர் அரசியல்ல ஜெயிக்கிறாங்க, அரசியல்ல பெரிய உயர்நிலைக்கு வராங்க, ஒரு சிஎம் போஸ்ட், ஒரு எம்எல்ஏ போஸ்ட், ஒரு அமைச்சர் போஸ்ட், இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் ஒருத்தருக்கு கிடைக்குது அப்படின்னா அவருடைய ஜாதகத்துல சிம்மம் வீடு, அதாவது சிம்ம ராசி சுபகிரகங்களின் பார்வை பெற்று வலுவாக இருக்கும். அதே மாதிரி சிம்மாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் சுபகிரகங்களுடன் சேர்ந்து வலுவாக இருக்கும். இவர் பிறந்த நேரத்துல சிம்மாதிபதி சூரியன் மிதுன ராசியில குருவின் பார்வையில இருக்குது. புதனையும் சனியும் அஸ்தங்கம் பண்ணி நிக்குது. அதே மாதிரி சிம்ம வீட்டை குருவும் பார்க்குது, சனியும் பார்க்குது. இப்போ இந்த மாதிரி குரு சிம்ம வீட்டையும் பார்க்குது, அதே மாதிரி சனியும் சிம்ம வீட்டை பார்க்குது. அப்ப சிம்ம வீடு வலுவா இல்ல வலு கம்மியா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வலுதான். ஏன்னா சனி அஸ்தங்க நிலையில இருந்து பார்க்குது, குரு வலிமையோட தன்னுடைய சுய வலிமையோட நின்று பார்க்கறதுங்காட்டி குருவோட பார்வை தான் இங்க மேலானது. அதே மாதிரி சூரியன் சனியுடனும் சேர்ந்து நிக்குது, புதனுடனும் சேர்ந்து நிக்குது. ஆனா சனியுடன் சேரும் போது கொஞ்சம் பாவத்துவம் ஆகும் சிம்மாதிபதி, புதனுடன் சேரும் போது கொஞ்சம் சுவத்துவம் ஆகும். குருவின் பார்வை அது எல்லாத்துக்குமே நிவர்த்தி. சனி சூரியன் சேரலாமான்னு கேட்டா கண்டிப்பா சேரக்கூடாதுதான். சனி சூரியன் சேர்ந்தா என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும்? இந்த மாதிரி அரசாங்க வேலை, அரசியல், இதுல எல்லாத்துலயும் கொஞ்சம் பின்னடைவு, அதுல எல்லாத்துலயுமே எதிர்ப்புகள் வரும். அதே மாதிரி அப்பாவுக்கு மகனுக்கு ஒத்து போகாத ஒரு சூழல் எல்லாமே இந்த சூரியன் சனி சேர்ந்து நின்னா வரும். அது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். அவங்க அப்பா கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் போகுது. நிறைய இடங்கள்ல இவருடைய லக்னம் கன்னி லக்னமாகத்தான் சொல்றாங்க. கன்னி லக்னமாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கன்னி லக்னம் நாம போட்டோம்னா 9ஆம் வீட்டுல சுக்கிரன் ஆட்சி பெற்று நிக்குது. அப்போ அப்பா நல்ல ஒரு உயர் நிலையில இருப்பாரு. அப்பானால ஜெயிச்சு வரக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு தான் 9ல சுக்கிரன் இருக்கிறது. சனி சூரியன் சேர்றது அப்பாக்கும் பிள்ளைக்கு சண்டை சச்சரவுகள் வந்தாலும் குரு பார்க்கறதுனால பெரிய அளவுகள்ல இல்லை. கண்டிப்பா பேச்சுவார்த்தையோட நல்ல நிலையில தான் அவங்க உறவுகள் இருக்கும். எல்லா வீட்லயும் வரக்கூடிய சின்ன சின்ன சங்கடங்கள் தான் இருக்கும். குருவின் பார்வை அதுக்கு பெரிய நிவர்த்தி தான். சரி, இந்த சனியும் சூரியனும் சேர்றது பலவீனமா அப்படின்னு கேட்டா ஒரு விதத்துல பலவீனம் தான், இன்னொரு விதத்துல பலம். சனியும் சூரியனும் சேர்றங்காட்டி தான் அரசியல்வாதிகளுடைய எதிர்ப்பு இவருக்கு இருக்குது. அரசியல்ல இவருக்கு நிறைய எதிர்ப்புகள் இருக்குது. இவர் அரசியல் கட்சி தொடங்குவாருன்னு ஏற்கனவே தெரிஞ்சுதான் இவர் வீட்டுக்கு ரைடு வந்தது. அதே மாதிரி இவருடைய படங்கள் ரிலீஸ் ஆகாம தியேட்டர்கள் எல்லாம் பிளாக் பண்ணி வச்சது. இந்த மாதிரி அதிக அரசியல் எதிர்ப்பு வரக்கான காரணம் இந்த சூரியனும் சனியும் சேர்க்கையினால தான். இந்த எதிர்ப்புகள் வந்தங்காட்டி தான் இவர் கட்சியே தொடங்குறாரு. ஒருவேளை சனியும் சூரியனும் சேராமல் இருந்திருந்தா, இப்ப சனி வேற ஏதோ ஒரு வீடுகள்ல இப்ப இப்படி கீது நின்று இருந்தால், சிம்ம வீட்டையும் சனி பார்க்கல, சிம்மாதிபதியும் சனி பார்க்கல, சூரியன் கன்னி லக்னத்துக்கு திக்பலத்தோட புதன் அஸ்தங்கம் பண்ணி வலுவாக நிற்கும் போது இவருக்கு அரசியல்வாதிகள் எல்லாம் நண்பர்களாக இருப்பாங்க, சிஎம்ஏ நண்பராக இருப்பாங்க, இல்ல நல்ல அமைச்சர்கள் நண்பராக இருப்பாங்க. இவருக்கு அரசியல் ரீதியா எந்த விதமான எதிர்ப்புகளுமே வராது.
எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இவருக்கு வந்து அந்த கட்சியிலிருந்து ஒரு ஆதரவுகள் இருந்துகிட்டே இருக்கும். அரசியல் ரீதியா எதிர்ப்புகளே இருந்திருக்காது. இவரு அரசியலுக்குள்ள வர வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. சனி இங்க நின்னங்காட்டித்தான் எதிர்ப்புகள் வந்தது. எதிர்ப்புகள் வரங்காட்டித்தான் இவர் அரசியலுக்குள்ளேயும் வராரு. இந்த அரசியலுக்குள்ள வந்து ஜெயிப்பாரா அப்படின்னு கேட்டோம்னா, கன்னி லக்னமாக இருந்தா கண்டிப்பா ஜெயிப்பாரு. கன்னி லக்னம் தானே நம்ம உறுதியா சொல்ல முடியுமான்னு கேட்டா ஓரளவுக்கு நம்ம சொல்லலாம். ஏன்னா வந்து 10ஆம் வீட்டுல சூரியன் திக்பலமாக இருக்கிறது, 10ல புதன் குருவோட பார்வையில நிக்கிறது, 9ஆம் வீட்டுல சுக்கிரன் இருக்கிறது. இதெல்லாத்தையும் வச்சு நம்ம சொல்லிட முடியும். தந்தை வந்து நல்ல ஒரு பேர் உள்ள ஒரு தந்தை. அதே மாதிரி வந்து 10ஆம் வீட்டுல புதன் நின்று குருவின் பார்வையில் இருக்கிறங்காட்டி கலைத்துறை சம்பந்தமான தொழில் அமைப்புகள். 3ஆம் வீட்டுல ராகு இருக்கிறதும் கூட சகோதர அமைப்புகள்ல கொஞ்சம் பின்னடைவு. இவருக்கு வந்து கூட பிறந்த சகோதர சகோதரிகள் யாருமே இல்லை. ஒரே ஒரு சகோதரி பிறந்து இறந்ததையும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கு காரணம் 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு. அதனால வந்து இவருடைய லக்னம் கன்னியாகத்தான் இருக்குங்கிறது நம்ம வந்து ஓரளவுக்கு உறுதி பண்ணிக்கலாம். சரி, இவர் அரசியல்ல ஜெயிப்பாரா அப்படின்னா, இந்த கன்னி லக்னமாக இருந்திருந்தா 2026ல் இவருக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தி சுக்கிரன் திசையில குரு புக்தி. அந்த சுக்கிரன் திசையில குரு புக்தி வரதுனால கண்டிப்பா இவர் அரசியல்ல பெரிய அளவில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ரொம்பவுமே பிரகாசமாக இருக்குது. ஒரு சிஎம் போஸ்டுக்கு வரக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக இருக்குது 2026ல். சரி, இவருக்கு வந்து இப்போ கடகராசியாச்சு அஷ்டம சனி நடக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா எல்லா வீடியோகள்லையுமே இவருக்கு அஷ்டம சனி இப்பதான் நடக்குது. 2 வருஷம் கழிச்சு 2026ல் இவருக்கு அஷ்டம சனி கிடையாது, பாக்கிய சனி தான். நம்ம எலெக்ஷன் டைம்ல என்ன தசாபுக்திகள் ஓடுதுங்கிறத நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். 2026 எலெக்ஷன்ல கண்டிப்பா இவருக்கு அஷ்டம சனி கிடையாது, ஜென்ம சனி கிடையாது. நல்ல தசை தான், யோக தசை தான், சுக்கிரனோட தசை. அதுல குருவுடைய புக்தி, சிம்ம வீட்டையும் சிம்மாதிபதியும் பார்த்த குருவுடைய புக்தி, பாக்கியஸ்தானத்துல ஆட்சி பெற்ற சுக்கிரனுடைய தசை. கண்டிப்பா அந்த டைம்ல இவர் ஜெயிக்க முடியும். அரசியல்ல தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக இவர் வந்து நிற்பாருங்கிறதுல சந்தேகமே வேண்டியதில்லை. இவருடைய ஜாதக அமைப்பை வச்சு நம்ம தெளிவாகவே சொல்லலாம். 9ஆம் வீட்டில் சுக்கிரன் நிற்கிறதுனால கண்டிப்பா இவருடைய அப்பா அரசியல்ல பிரச்சாரம் பண்றது இவருக்கு பெரிய உறுதுணையாக, பெரிய ஒரு தூணாகவே இவங்க அப்பா அரசியல்ல இவர் வரக்கு இருப்பாருங்கிறதுலையுமே நம்ம சந்தேகம் இல்லாம சொல்லலாம். ஏன்னா 9ஆம் வீட்டுல சுக்கிரன் ஆட்சி பெற்று அதனுடைய திசை நடந்துகிட்டு இருக்குது. என்னதான் சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் அப்பா மகனுக்குள்ள விட்டு கொடுத்து போய்க்கூடிய ஒரு தன்மைகள் இருக்குது. யாருக்காகவும் மகனையும் விட்டு கொடுக்க மாட்டார் அப்பா, அதே மாதிரி பிள்ளையும் அப்பாவை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாரு. அந்த மாதிரி ஒரு சூழல்கள் கண்டிப்பாக இருக்கும் 9ல சுக்கிரன் ஆட்சி பெற்றதுனால. ஆக வந்து வரக்கூடிய 2026 தேர்தல்ல இவர் தொடங்கிய கட்சி, அதாவது தமிழக வெற்றி கழகம், கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றியை அடையும்ங்கிறதுல இவருடைய ஜாதக ரீதியாக நம்ம உறுதியாக சொல்லலாம். கண்டிப்பாக அரசியலுக்கு வரது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா எந்த ஒரு உச்ச நடிகர்களும் உச்சத்தில் இருக்கும்போது அரசியலுக்குள்ள வரல. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, மற்ற எந்த மாநிலத்தில் நீங்க பார்த்துக்கிட்டாலுமே எப்போ வந்து சினிமாவில் அவங்களுக்கு மார்க்கெட்டு குறையுதோ அப்போ தான் அரசியலுக்குள்ள கால் எடுத்து வைப்பாங்க. அது வரைக்கும் வந்து சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்கள் தான் இருக்கு. ஆனால் இவர் வந்து ரொம்பவுமே டாப் 1 இருக்கிறார். இன்னைக்கு கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் ஒரு படத்துக்கு சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு அளவுக்கு ஒரு உயர நிலையில் இருக்கிறாரு. வருஷத்துக்கு 2 படம்னாலும் கூட 400 கோடி. ஆனால் அரசியலுக்குள்ள வந்துட்டா அதையெல்லாம் சம்பாதிக்கவே முடியாது. அந்த அவ்வளவு கோடிகளை இழந்துட்டு தான் அரசியலுக்குள்ள வராரு. வந்தோடனே யாருமே அரசியலில் வந்து பணம் காசுகள் எல்லாம் சம்பாதிக்க முடியாது. கட்சி ஆரம்பிச்சு சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. செலவுகள் தான் பண்ணணும். கண்டிப்பா நல்ல நோக்கத்தோட மக்களுக்கு நல்லது பண்ணணுங்கிற எண்ணத்தோட தான் இவர் அரசியலுக்கு வராரு. இதே மாதிரி உச்சத்தில் இருக்கும்போது அரசியலுக்கு வந்தவர் தான் எம்ஜிஆர். அவருடைய நாடோடி மன்னன் படம் எல்லாம் வெற்றி அடைஞ்சது ஒரு பெரிய ஒரு அரசியல்ல ஒரு பெரிய தூணாக அவருக்கு அமைஞ்சது. அவருக்கு அப்புறம் சினிமா துறையில உச்ச நிலையில இருந்து அரசியலுக்கு வர்றது இவர் இளைய தளபதி விஜய் மட்டும்தான். கண்டிப்பா இவருடைய கட்சி வெற்றி அடையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. நான் இப்போ சொன்ன பதில்கள் எல்லாமே நான் வந்து இவருடைய ரசிகனாகவோ இல்லை வந்து அரசியல் ஒரு மாற்றங்கள் வரணுங்கிறக்காகவோ நான் எந்த விதமான பதில்களையும் நான் சொல்லலை. இவருடைய ஜாதக அமைப்பை வைத்து மட்டுமே தான் நான் வந்து கருத்துக்கள் சொல்லிக்கிட்டு வரேன். சிம்ம வீட்டு குரு பார்த்து, சிம்மாதிபதியும் குரு பார்த்து நடக்கக்கூடிய தசை சுக்கிரன் திசையில குரு புக்தி 2026ல் நடக்குது. இது கண்டிப்பா வெற்றியை தருங்கிறதுல சந்தேகமே வேண்டியதில்லை. பொதுவாக கன்னி லக்னத்துக்கு குரு 6ஆம் வீட்டில் மறைகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பாதகாதிபதி மறைஞ்சு நிற்கிறத பலமே.
இவருக்கு அதே மாதிரி மறைஞ்சு நிக்குது. கண்டிப்பா இவரு வெற்றி அடைவாரு. வெற்றி கழகம் வெற்றி பெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. பிளானட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிருங்க. மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.